பேப்பர் 1 எழுதிய நபர்களுக்கு 50 மார்க்காகவும் பேப்பர் 2 எழுதிய நபர்களுக்கு 60 கேள்விகள் எடுத்தாலும் பாஸ் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பெருசு இல்லைங்க. இந்த கேள்விகள்லாம் நாங்கள் நடத்தின பாடம் தான். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு கேட்டால் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு முழுசாக வரி வரியாக பாடம் நடத்திருக்கும். அந்த வரி வரியை நான் கொடுத்தோம் மெட்டீரியல்லேருந்தே பார்த்தீங்கன்னா 120க்கு கேள்விகள் பல வந்துருக்கு. ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை 4 மற்றும் 5 தேர்வுகளை இந்த தேர்வுகள் நடந்து முடிச்சு. இந்த தேர்வுகளே பார்த்தோன்னா பல விஷய குளறுபடிகள் நிறைய கேள்வித்தாள்கள் பார்த்தோன்னா வந்து மாறி இருக்கு. எங்களுக்கு கொடுத்த சிலபஸ் பேட்டர்ன் அடிப்படையில் கேள்விகள் அமையல. நாங்கள் கொடுத்த போர்ஷனை தாண்டி நிறைய போர்ஷனில் கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த உயர்நீதிமன்றங்கள் ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து தடை போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை எது கொண்டாந்துருக்காங்க அப்படின்னும் போது இதற்கு முன்னாடி 2025 காலகட்டத்தில் பொது பிரிவினர்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவருடைய தகுதி மதிப்பெண் 60லிருந்து 50ஆக குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த நீதிபதிகள் விசாரிக்கும் போதே இந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்ற போது அந்த மூத்த ஆசிரியர்களுக்கு எந்த சலுகைகள் வழங்கலை, ஏன் வந்து சலுகைகள் வழங்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதை முன்வைத்து தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டெட் தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடக்கூடாது, 24க்கு அப்புறம் தான், அதாவது கேஸ் ஹியரிங் அப்புறம் தான் எந்த ஒரு விஷயமும் பார்த்தோன்னா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் என்னைய உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. என்னதான் நடக்குதுயா இங்கே, என்ன பிரச்சனை நடக்குது, இந்த டெட் எக்ஸாமில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னா டெட் பேப்பர் 1 பொறுத்த மட்டத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு இருக்கிற பாடம், அந்த பாடத்தில் இருக்க மட்டும்தான் கேள்விகள் கேட்கணுன்றது பார்த்தோன்னா வந்து நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்மளுக்கு ஆனுவல், அதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு இருக்குது உங்களுக்கு போர்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 2 நபர்களாக இருந்தாங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புகள் கேள்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக பார்த்தோன்னா தெரிஞ்சுது. ஆனால் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2012லேருந்து பார்த்தோன்னா தேர்வுகள் நடந்திருக்கு. 2012 நடக்கும்போது இந்த பேட்டர்ன் அடிப்படையில் கொஞ்சம் பார்த்தோன்னா மாறுதலாக நடக்கும். ஏன்னா பேப்பர் 1 எழுதக்கூடிய நபர்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கேள்விகள் இடம்பெறும். அதே போல் பேப்பர் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பில் கேள்விகள் இடம்பெறும். இதுதான் பார்த்தோன்னா வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கான 4 ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொன்ன அடிப்படையில் இல்லாமல் பேப்பர் 1 மாணவர்களுக்கே பார்த்தோன்னா வந்து 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2 மாணவர்களுக்கு போயிட்டு 11th 12th இதெல்லாம் பார்த்தோன்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் நேரடியாக கேள்விகள் கூட இல்லை, கூற்று காரணம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூற்று காரணம் முறை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பார்த்தோன்னா பயன்படுத்துகிறாங்க. இந்த தேர்வு முறையில் பார்த்தோன்னா இது புதுசாக தந்து கொடுத்தோன்னே ஆசிரியர்கள் ரொம்ப பார்த்தோன்னா அந்த அழுத்தத்துக்குள்ளாயிட்டாங்க. அது இல்லாமல் அந்த எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்தோன்னா அந்த முழு கொஷினையும் பார்த்தோன்னா ஷேர் பண்ண முடியாத நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டாங்க. அதாவது முழு கொஷின் பேப்பரையும் படிக்க முடியாத சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டாங்க. அப்போ ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, இவன் நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு தேர்வு நாங்கள் எழுதுறதுக்கு எங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது, நாங்கள் படிக்காமல் ஒன்றையும் கிடையாது, நாங்கள் படிச்சுட்டு தான் வந்து தேர்வு எழுதணும், திடீர்னு நாங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு தான் வந்து எடுக்கிறோம், இப்போ இந்த டைமில் வந்து எங்களுக்கு இது ஒரு தேர்வுகள் புதுசாக அமைக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு கடினமாக இருக்குது. அது இல்லாமல் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தமே என்னென்னா கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தை மாறி இருக்கு. அதாவது நீங்கள் பாருங்கள், சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 30 கேள்வி இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டெட் பேப்பர் 1 அப்படின்னும் போது 4ஆம் வகுப்பில் 9 கேள்விகள் இருக்குது, 5ஆம் வகுப்பில் 11 கேள்விகள் இருக்குது. அதுவே 6ஆம் வகுப்புனா 25 கேள்விகள் இருக்குது. 7ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் இருக்குது. 8ஆம் வகுப்பில் 29 கேள்விகள் இருக்குது. அப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்துக்கினாலே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்கும். அதாவது பேப்பர் 1 ஆசிரியர்களுக்கு 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு தான் எடுக்கணும். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8ஆம் வகுப்புக்கு கேள்விகள் இருக்கும். அப்போ இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா 9th 10th பார்த்தோன்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா ஏறத்தாழ பார்த்தோன்னா வந்து ஒரு 31 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா என்ன பண்ண முடியல, மாணவர்களால் பார்த்தோன்னா வந்து எதிர்கொள்ள முடியல. ஏன்னா 150 கேள்விகளில் 5ல் 1 பங்கு கேள்விகள் பார்த்தோன்னா வந்து 9th வச்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியுன்றாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து சயின்ஸ் பேப்பரில் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 15 கேள்விகள், 14லிருந்து 15 கேள்விகள் 11th 12th போன மாதிரியும், சோஷியல் பகுதியில் பார்த்தோன்னா வந்து ஒரு 12 கேள்விகள் வந்து 11th 12th போன மாதிரி வந்து வச்சுட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆசிரியர்கள் புது விதமாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கேட்டாலும் நாங்கள் வந்து போட்டுருக்கலாம், இந்த கூற்று காரணங்கள் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த விஷயம் எங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு அழுத்தினோடனே எங்கள் ஆசிரியர்களால் வந்து முடியல. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் எங்களுக்கு தகுதி மதிப்பெண் குறைக்காதீங்க, நீங்கள் அந்த விஷயம் ஏற்கனவே தகுதி மதிப்பெண் குறைச்சி தான் இருக்கீங்க,
எங்களுக்கு தேவை என்னென்னா நாங்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்கோம், எங்கள் ஆசிரியர்களுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுங்க. அதன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 6லேருந்து 8 வரைக்கும் தான் கேள்விகள் கேட்கணும். அப்போ பேப்பர் 1 எழுதக்கூடிய நபர்களுக்கு 9th 10th எக்ஸ்ட்ரா நீங்கள் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தில் இருந்த ஆவரேஜாக 30 கேள்வி இருக்கா, 25 கேள்விகள் பேப்பர் 1 எழுதிய நபர்களுக்கு 25 கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்துட்டோம். அதாவது தகுதி மதிப்பெண் 75 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்க நபர்கள் இடத்துல பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசிக்கு 25 கேள்விகள் மைனஸ் பண்ணி 50 கேள்விகள் போட்டால் என்னது அவங்க பேப்பர் 1 கிளியரனும். அதே போல் பேப்பர் 2 நபராக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 15 மதிப்பெண் குறைச்சி 75 மதிப்பெண்ணில் 15 போச்சுன்னா 60 கேள்விகள் போட்ட நபர்கள் பாஸ்னும் பார்த்தோன்னா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பார்த்தோன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து கோரிக்கைகள் பார்த்தோன்னா எழுத்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் வந்து சாத்தியமா சார், இது விஷயம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னம்னா இது எல்லாமே அரசு தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா வந்து நேற்றோட வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க, நாங்கள் கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தை தவிர்த்து நாங்கள் எங்கேயும் போய் கேள்விகள் கேட்கல அப்படின்னு இருக்காங்க. இப்பயும் சொல்கிறாங்க, நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் கொடுக்கப்பட்ட பாடத்தில் தான் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சிலபஸ் என்ன, 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை நீங்கள் தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தானே கேட்டிருக்கோம். சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸில் நம்ம பார்த்தாலும் 6லேருந்து 8வது வரைக்கும் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணியாச்சு கேட்டிருக்கீங்களே. நீங்கள் ஏன் 9th 10th போனீங்க, 11th 12th போனீங்க, இல்லை இது மாதிரி நாங்கள் போவோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கலாம், எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு இருப்போம்ல. நீங்கள் இவ்வளோ தான் எங்களுக்கு வரையறைன்னு சொல்லிட்டு நீங்கள் வரைச்சி கொடுத்துட்டு போது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் தயாராக முடியும். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இருந்தாலும் கொடுக்கும்போது யாராக இருந்தாலுமே கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சைட்லேருந்து பார்த்தோன்னா வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஜூலை 24ஆம் தேதி எந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோன்னா நம்முடைய அரசு சைட்லேருந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறாங்க. இந்த தகுதி மதிப்பெண் உங்களுக்கு குறைந்து 60 மதிப்பெண் 50 மதிப்பெண் எடுத்தால் பேப்பர் 1 நபர்கள் பாஸும், அதே போல் வந்து பேப்பர் 2 நபர்கள் பார்த்தோன்னா 60 மதிப்பெண் எடுத்தால் பாஸுன்ற நிலையும் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதை வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஆசிரியர் தரப்பு, அதாவது நம்முடைய டிஆர்பி போர்டு வந்து எப்படி சொல்ல போகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் மற்ற நிகழ்வுகள் நடக்கும். இதில் இந்த கேள்விகள்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பெருசு இல்லைங்க. இந்த கேள்விகள்லாம் நாங்கள் நடத்தின பாடம் தான். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு கேட்டால் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு முழுசாக வரியாக பாடம் நடத்திருக்கும். அந்த வரியாக நான் கொடுத்தோம் மெட்டீரியல்லேருந்தே பார்த்தீங்கன்னா 120 கேள்விகள் பல வந்திருக்கு. சைக்காலஜி கொஸ்டின் மட்டும் விட்டுருங்க, சைக்காலஜி நீங்கள் சேர்த்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் வந்து 16 கொஸ்டின் பார்த்தோன்னா நேரடியாக நம்ம புத்தகத்தில் இருந்தே பார்த்தோன்னா வந்திருக்கு கேள்வி. சயின்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோன்னா வந்து 20 கேள்விக்கு மேலே வந்திருக்கு. அதே போல் நீங்கள் சோசியல் எடுத்துகிட்டுன்னு வச்சுங்க 50 கொஸ்டின் நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருந்தே வந்திருக்கு. தமிழ் கொஸ்டின் 30க்கு 30 நம்ம புக்கில் நம்ம கொடுத்த மெட்டீரியல்லே இருக்குது. அப்போ நம்ம கொடுக்கறது மட்டும் படிச்சிருந்தாலே போதும், இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட் டைம், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் வந்து படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா வந்து மாணவர்களை பார்த்தோன்னா வந்து படிக்க வைக்கணும், அதை தாண்டி இந்த ஏஜில் அவங்களுக்கு ஒரு சில கடமைகள்லாம் இருக்கும், அந்த கடமைகளும் பார்க்கணும்ல. அப்போ இந்த ஒரு சீனெல்லாம் சேர்ந்துட்டு அப்போ பண்ணக்கூடிய இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அவர்களோட நிலை கருதி நம்ம என்ன பண்ணால் அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ஒரு தகுதி தேர்வு தான், சரிங்களா? இதை வச்சு நம்ம வேலை எதுவும் போட போகிறதில்ல, இது ஒரு தகுதி தேர்வு. எனவே இந்த மதிப்பெண், அதாவது நம்ம தான் செய்த தவறு, 25 கேள்வி வெளியில் போய் கேட்டிருக்கோம். அப்போ இந்த 25 கேள்வி குறைத்து பேப்பர் 1 எழுதிய நபர்களுக்கு 50 மார்க்காகவும் பேப்பர் 2 எழுதிய நபர்களுக்கு 60 கேள்விகள் எடுத்தாலும் பாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு அரசு எப்படி முன்னெடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்கன்றதை எதிர்வரும் நாட்களில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.